என்ன மிரட்டுறியா? நான் மிரட்டவும் இல்ல உருட்டவும் இல்ல. ஒழுங்கா குடுக்கிற சில்லறைய வாங்கிட்டு ஒதுங்கிருங்க, இல்ல ஒதுக்கிடுவோம். இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க போ. சவால் யாரு வேணாலும் விடலாம், ஆனா சாதிக்கிறது எங்களாலதான் முடியும். ஒழுங்கா ஒத்துக்கிட்டானா உங்க சித்தப்பா கிட்ட உனக்காக பேசி கொஞ்சம் அதிகமா சில்லறை வாங்கி தர முடியும். உன் புரோக்கர் வேலைய வேற ஏதாவது தொழில போய் காட்டு. காட்டுற மொத போனியா ஒன்னையே போனி போடுற. ஒழுங்கா வழி விடுறா. வழி விடலனா என்ன பண்ணுவ? ஒரு குரல் கொடுத்தனா பப்ளிக் இங்க கூடிடும். ஒரு போன் பண்ணனா போலீஸ் இங்க வந்துடும். தர்ம அடி வாங்குறியா இல்ல போலீஸ் அடி வாங்குறியா? உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். ஏய் போடா. ஹலோ, நான் சந்தோஷ் பேசுறேன். சொல்லுடா. இப்பதானே காலேஜ்ல இருந்து வந்தோம். என்னடா விஷயம்? இந்த வருஷம் டெல்லியில நடக்கிற அத்லெட்டிக் மீட்ல நம்ம காலேஜ் லிஸ்ட்ல உன் பேரை காணோம். இல்லடா, நான் இந்த வருஷம் கலந்துக்கலடா. அதான் ஏன்னு கேக்குறேன். இல்லடா, இது ஃபைனல் இயர். அத்லெட்டிக் மீட் வேற 1 மந்த் நடக்கும். ஸ்டடீஸ் பாதிக்கும். அதான். நீ தான் நல்ல பர்சன்டேஜ் வச்சிருக்க, அப்புறம் என்ன? அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? 1 மந்த் பிரேக்குங்கிறது ரொம்ப கஷ்டம்டா. கோல்டு மெடல் வாங்கணுங்கிறது நம்ம காலேஜோட ரொம்ப நாள் கனவு. அதை நீ கண்டிப்பா நிறைவேற்றணும்டா. காலேஜோட கனவை நிறைவேற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கடா. ஆனா என்னோட அப்பாவோட கனவை நிறைவேற்றுறதுக்கு நான் மட்டும்தான்டா இருக்கேன். அப்புறம் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டு உனக்கு தான் தெரியும்ல. சாரிடா. இது நம்ம பரத் ஆட்டோ ஆச்சு. யாரு லாலா அது? இந்த வீட்டுக்குள்ள அழகான பொண்ணுங்களாம் வருது. என்ன தேடி யாரும் வரமாட்டாங்களே. ஐயா ஆசையை பாரு. இங்கே பரத்னு ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுவாரு. இங்க ஆட்டோ ஓட்டல, ரோட்ல தான் ஓட்டுவான். அது தெரியும். அவரோட ரூம் எங்க? ரூம் என்ன ரூம்? பெரிய 5 ஸ்டார் ரூம்ல இருக்கா அவன். இதோ எதிர்க்க பாரு, நண்டும் நாயும் பதுங்குற மாதிரி ஒரு குழி இருக்குல்ல, அது உள்ளதான் இருப்பான். போய் பாரு. ஆமா, அவனை தேடி வந்திருக்கியே, நீ யாரு? கேக்குறாருல்ல, பதிலே சொல்லாம போறேன். என்ன செவிடா? செருப்பு பிஞ்சிடும். செவிடுதான் போல இருக்கலா. நான் ஏதோ கேள்வி கேட்டா வேற ஏதோ பதில் சொல்லிட்டு போறா. தெராவிட்டா பதில் சொல்லிட்டு போற. உனக்கு தான் காது டம் டம். நான் தான் செவிடுன்றல. வரட்டும், பாத்துக்கிறேன் நான். அத வரம்பா. யாருப்பா? ஐயோ ஹலோ, என்னங்க நீங்க இங்க எப்படிங்க? ஆச்சரியமா இருக்குது. ஏன் நான் வரக்கூடாது? என்னங்க அப்படி சொல்லணும்? நானு கையும் ஓடல கால ஓட திடீர்னு வந்து நிக்கிறீங்க. ஐயோ ஐயோ, நிக்க வச்ச பேசுறீங்க. உள்ள வாங்க 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 வாங்க. ஐயோ, கதவை சாத்திக்கிட்ட? ஆமா, கதவை சாத்தாம திறந்து வைப்பாளா? உள்ள என்ன நடக்கிறதோ? ஊர் உலகத்துல நடக்காதா உள்ள நடந்துட்டு போகுது. இதாங்க இந்த ஏழையின் அரண்மனை. சரி, என்ன இப்பவோ அப்பவோ இடிஞ்சு போற மாதிரி ஒரு காம்பவுண்ட்ல தங்கி இருக்கீங்க? நாங்க எப்படி பேசுறீங்க? சிட்டில இது கிடைக்கிறதே பெரிய விஷயம். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிடிச்ச தெரியுமா நானு? நீங்க இங்க தனியா தான் இருக்கீங்கல்ல? யார் சொன்னா? தனியாலாம் இல்லைங்க. நானு 10-20 கரப்பாம்பூச்சி, 40-50 கொசு, மூட்டை பூச்சி, 2 சுண்டலி, ஒரு பெருச்சாலி, இப்படி நிறைய பேர் ஒரு குடும்பமா தான் வாழ்றோம். இப்ப மழை பெய்யுதுன்னு வைங்களேன், அப்படியே ஒரு பாம்பு வந்து விசிட் பண்ணிட்டு கூட போகும். இப்போ எதுவும் இல்ல இல்லைங்க? இப்ப எதுவும் இல்ல, பயப்படாதீங்க. அவங்க எல்லாம் நான் தனியா இருக்கும்போது தான் வருவாங்க. பயமுறுத்துறீங்க பரத். ஐயோ, சிரிப்பும் கும்மாளுமா இருக்கு. கதவை சாத்தின்னு உள்ள போய் கட்டின்னு அழுவாளாக்கும். சரி, ஏன் ரூம் இப்படி அலங்கோலமா வச்சிருக்கீங்க? கொஞ்சம் தள்ளுங்க. ஐயோ, உங்களுக்கு என்ன தெரியும்? தள்ளுங்க பரத். ஐயோ பரவாயில்லைங்க. ரூம் எல்லாம் இப்படி இருக்கிறத பார்த்தா மனசே ஆகாது. அதான் க்ளீன் பண்றேன். ஐயோ, நீங்க போட்டிருக்கீங்க. இத துவைக்க போடுறேன், சரியா? ஐயோ, என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிடுச்சு? இப்படிதான் சில சமயம் சிரிப்பும் கூத்துமா இருக்கும், சமயத்துல சைலண்டா ஆயிடும். இவ்வளவு வயசாகி இது கூட தெரியலையே உமக்கு? என்ன பார்த்து வயசாயிடுச்சுன்றியா? அங்க என்ன நடக்கிறதுன்னு பாரு. சரி, கிளம்பலாமா நம்ம? ரொம்ப சூடா இருக்கு. ஆமாங்க. ஃபேனை மாத்துங்க. சரியா? வாங்க. இருங்க, நீங்க இருங்களேன். நம்ம ஏதாவது சாப்பிடுறது. இல்ல இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். வாங்க போலாமா?
என் செருப்பு மேல நின்னுட்டு இருக்கீங்க. சாரி. என்ன வேர்த்து விறுவிறுத்து வர? என்னப்பா டிரைவர்? ஏய் என்ன டிரைவர்ன்ற லட்ச லட்சமா கொடுத்து நீ பென்ஸ்காரங்க வாசல் நிறுத்திருக்கிற. அதை நான் உன்ட்ட சம்பளத்துக்கு ஓட்டுறேன் பாரு. டிரைவர்ன்ற இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. குடுத்தனக்காரங்க இருக்க வீட்டுல இந்த மாதிரி பொண்ணுங்க அடிக்கடி வந்துட்டு போறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏய் என்ன மாதிரி பொண்ணு? என்ன மாதிரி பொண்ணு? என்ன மாதிரி பொண்ணுங்கற? என்ன சொல்றாரு பாருங்க நாளே. ஏய் சாரி ஓய், என்னடா என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? மனசு சுத்தமா இருந்தா பாக்குற பார்வையும் சுத்தமா இருக்கும். உங்க மனசு தூர் வராத சாக்கடை மாதிரி இருக்கு. அதனால தான் இப்படி தப்பு தப்பா பேசுறேன். பார்க்கதான் பெரிய மனுஷமா இருக்கு, மனசு ஃபுல்லா அழுக்கு. நீங்க வாங்க போலாம். இந்த ஆள்லாம் அப்படிதாங்க, மோசமான ஆளு. என்னப்பா அது சேம் சைடு கோல் அடிச்சிட்டியே? நீங்க வேற பேசிட்டே இருக்கும்போது புரட்டு பையன் பொலையர்னு போட்டா என்ன பண்ணுவேன்? அதுக்கு தான் ஸ்லைட்டா ஜகா வாங்கினேன். நோ, இட்ஸ் a great insult. நான் இதை சும்மா விட போறது இல்ல. ரெட்டியார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இமீடியட் ஆக்ஷன் எடுக்கிறேன். லாலாண்ணா கொக்கோண்ணா. எவ்ரி ஆக்ஷன் சரி ஆக்ஷன். இது தானா போய் ரெட்டியார்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு இது வம்பல மாட்டிக்க போறது. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார் இவ்வளவு தூரம்? ஏதாவது பிரச்சனையா? என்ன ராஜன் சார், ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் உங்களை பார்க்க வரணுமா? பக்கத்து தெருவில் என் கிளையண்ட் ஒருத்தர் வீடு கட்டிட்டு இருக்கார். அவருக்காக மெட்டீரியல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பில்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சாரி, தப்பா நினச்சிக்காதீங்க. வீடு கட்ட ஆரம்பிச்சதுல இருந்தே எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பயமாவே இருக்கு. கஷ்டமோ நஷ்டமோ வீடு கட்டணும்னு தைரியமா இறங்கிட்டீங்க. கயத்து மேல வித்தக்காரன் கண்ணை மூடிட்டு நடந்து போறான் பாருங்க, அதே மாதிரி போயிட்டே இருங்க. ராஜன் சார், இன்னைக்கு என் கிளையண்ட்டுக்காக கம்பி வாங்க போனேன். போன வாரம் இருந்ததை விட இந்த வாரம் கிலோவுக்கு 10 ரூபா ஏறி போச்சு. இப்படியே போனா எப்படியும் நம்ம கம்பி வாங்க போகும்போது 15,000 20,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஆயிடும். அதனால இன்னைக்கே போய் கம்பியெல்லாம் வாங்கிடுங்க. அதை சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். என்ன இன்ஜினியர் சார் இப்படி சொல்றீங்க? 2 வாரத்துக்கு அப்புறம் வாங்கலாம்னு சொன்னதுனால தான் இப்ப பணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப திடீர்னு இப்படி. சார், நான் முதல்ல உங்ககிட்ட எல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன். கம்பி, ஜல்லி, செங்கல், சிமெண்ட்டு இதோட விலையெல்லாம் நாளுக்கு நாள் ஒரே மாதிரியா இருக்காது. நாளைக்கே வாங்கிட்டா பிரச்சனை இல்லை. அப்புறம் விலை ஏறி பட்ஜெட்டும் ஏறினா என்ன தப்பு சொல்லாதீங்க. ரெட்டியார்வால் எண்ணி சாரிலு எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வாலு தோல் போட்டு கூப்பிட வேணான்னு. ரெட்டியார். சரி சரி ரெட்டியார் சார். என்ன மேட்டர்? புதுசா ஒரு ஆட்டோ டிரைவரை நம்ம காம்பவுண்ட்ல புடி வச்சிருக்கலே, அவனுடைய அழிச்சாட்டியம் தாங்க முடியல. அப்படி என்ன அழிச்சாட்டியம் பண்றான்? சாயந்தரம் ஆனா சரக்கு அடிக்கிறான். சரக்கு தானே அடிக்கிறான், உண்மையா அடிக்கிறான். இன்னும் 2 பேருக்கு சேர்த்து அடிச்சா என்னையும் அடிப்பான். கண்ட கவிசிலாம் பார்சல் வாங்கி வந்து சாப்பிடுறான். அவன் வெஜிடேரியனே கிடையாது. அவன் வெஜிடேரியன் சாப்பிடுறானோ விஷத்தை சாப்பிடுறானோ அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. வாடகை ஒழுங்கா தந்துடுறான், அது போது எனக்கு. வாடகை ஒழுங்கா கொடுத்தா என்ன வேணா பண்ணலாம்னு அர்த்தமா? அவங்க ரூமுக்கு பொண்ணுங்களே வந்துட்டு போறா. பொண்ணுங்க வந்து போனா என்ன? உமக்கு கல்யாணமும் நடக்கல, கசமுசாமும் நடக்கல, அந்த வைத்தறிச்சல்ல பேசுறீங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். அந்த பரத் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். யாருக்காவது ஏதாவது உதவி பண்ணியிருப்பான், அதுக்கு நன்றி சொல்றதுக்காக 4-5 பேர் தேடி வந்து போவாங்க. நாக்கில நரம்பு இல்லாம பேசுறீரே, போய் வேலையை பாரு. ஏன்னா ஒரு நிமிஷம் இருங்கோ. இந்தாங்கோ, இதுல 10 சவரன் நகை இருக்கு. இது என்னத்துக்கு? இல்ல இன்ஜினியர் பணம் கேட்கிறார், பேங்க்ல லோன் சாங்ஷன் ஆக லேட் ஆகும்னு சொன்னேளே. ஆமா, அதுக்கு எதுக்கு நகை? ஐயோ, இதுல என்னோட 4 பவுன் வளையலும் பிரியா கல்யாணத்துக்காக வாங்கின 6 பவுன் செயினும் இருக்கு. நீங்க ஆபீஸுக்கு போற வழியில பேங்க்ல பிளட்ஜ் பண்ணி பணத்தை ரெடி பண்ணின்னு வாங்கோ. இந்தாங்கோ, என்னன்னா தயங்குறேள், வாங்கிக்கோங்கோ. குருவி சேர்க்கிற மாதிரி குண்டுமணியா சேர்த்தது இப்ப ஒரே பிடியில போறது. எங்கேயும் போலன்னா நம்ம ஆத்துல இருந்து நம்ம ஆத்துக்கு தானே போறது. என்னடி சொல்ற? வாடகை ஆத்துல இருந்து சொந்த ஆத்துக்கு தானே போறதுங்கிற. யோசிக்காம போயிட்டு வாங்க, ஆபீஸுக்கு நேரமா போறது. கிளம்புங்க, பேக்குள்ள வச்சுக்கோ, பத்திரம் பத்திரம் பைக்குள்ள வைங்கோ.